நம் நிகழ்ச்சியின் முதல் பேச்சாளராக தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஞானசெல்வன் இன்பராஜ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இன்று அரசியல் களம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது? பீட்டர் பேட்ரிக் என்கின்ற ஒரு மேல்நாட்டு அறிஞன் மிக அழகாக எடுத்து வைப்பான். மக்களுக்கு தேவையான நன்மையை எவன் ஒருவன் எடுத்து கொடுப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு பயணிக்கின்றானோ அவன்தான் ஒருவன் தலைமைக்கான தகுதி உள்ளவன். இன்றைய சூழலில் அந்த தலைமைக்கான தகுதியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்கின்ற நிலைப்பாடை நாங்கள் இங்கு எடுத்து வைக்கிறோம். இங்கு இதற்கு முன்பு நாம் அரசியல் களங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது எங்களை பொறுத்த மட்டில் ஒரே கோட்பாடோடு நிற்கின்றோம். துரோணர் அர்ஜுனனை பார்த்து சொல்லுவார், அங்கே குருவி இருக்கிறது, நீ அந்த குருவியை பார், அதிலே உன்னுடைய அம்பு பாய வேண்டும் என்று. அர்ஜுனன் அந்த குருவியை பார்த்து கொண்டிருப்பான். துரோணர் வந்து கேட்பார், உனக்கு அங்கு என்ன தெரிகிறது என்று. எனக்கு அந்த குருவி மட்டும்தான் தெரிகிறது என்று அர்ஜுனன் சொல்லுவான். அதே துரியோதனன் எனக்கு மரம் தெரிந்தது, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு தெரிந்தது என்ற கதைகள் எல்லாம் சொல்லுவான். இங்கு எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் மற்ற கட்சிகளை குறைவாக மதிப்பிடவில்லை. அவர்களுக்கான திறன் அவர்களிடம் இருக்கிறது. அது எங்களுடைய களம் அல்ல. எங்களை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்படுத்தி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயத்தையும் அது சார்ந்து இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியையும் இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு மிக தெளிவாக எங்களுடைய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோம். அதனால்தான் மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக எங்களுடைய தார்மீக தலைவர் விஜய் அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் களம். களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோங்கிறீங்க. விஜய் எத்தனை களத்துக்கு பயணிச்சிருக்கிறார்? இதற்கு முன்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள், அதாவது முன்பு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதே தேர்தல் களத்தில் 4 பொதுக்கூட்டங்களை மட்டும் பேசிவிட்டு இந்த தேர்தல் களத்தில் திமுகவை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அரியாசனத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய களத்தையும் இதே தமிழகம் பதிவு செய்து ஊழல் சக்தியாச்சு. அவங்களே உதாரணமா எடுத்துக்கிறீங்க. அவங்க ஊழல் சக்தியில் அது இல்ல, உங்களுக்கு ஊழல் சக்தி. செல்வி ஜெயலலிதாவை நான் குறிப்பிட்டேன். இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கு கணக்கிலே நான் எடுக்கவில்லை. விஜய்க்கு ரோல் மாடல் செல்வி ஜெயலலிதா. விஜய் அவர்களுடைய ரோல் மாடல் செல்வி ஜெயலலிதா. களத்தில் நடந்த செய்தியை நான் எடுத்து வைக்கிறேன், அவ்வளவுதான். இதுல ரோல் மாடல் யாரிடம் நல்லவை இருக்கிறதோ அது எடுக்கணும், அது ரோல் மாடல் கிடையாது. எனவே எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பயணம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை மையப்படுத்தி அதற்கான எதிர்ப்பு அரசியலை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்படி என்ன திராவிட முன்னேற்ற கழகம் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றது என்று. இன்று ஒரு ஆடியோ வெளியாகி இருப்பதாக பரபரப்பாக ஊடகங்களிலே ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆடியோ எதனை மையப்படுத்தி என்றால் 2G வழக்கை மையப்படுத்தி அந்த காலகட்டத்தில் அப்பொழுது அந்த 2G வழக்கில் யார் உடன்பட்டவராக இருந்தாரோ அவர் பேசியதாக இன்று ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற போதே ஊழல் அவர்களோடு ஊறி போனது என்பதுதான் ஒரு பதிவாக இருக்கின்றது. ஜெயகாந்தன் அவர்கள் முன்பே குறிப்பிட்டிருந்தார், இந்த நாட்டின் மீட்புக்கும் இந்த நாடு மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்றால், இந்த நாட்டில் கலாச்சாரம் வளர வேண்டும் என்றால், இந்த நாட்டில் பண்பாடு வளர வேண்டும் என்றால் திமுக என்கின்ற அந்த பேரழிவு இந்த மண்ணை விட்டு அகல வேண்டும் என்று ஜெயகாந்தன் அவர்கள் முன்பே குறிப்பிட்டிருந்தார். ஏறக்குறைய இன்று நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு அமைச்சரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் அங்கு 200 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த 200 லாரிகள் எதற்காக பறிமுதல் செய்யப்பட்டது என்றால் கனிம வளத்தை கொள்ளையடித்து விட்டு அந்த கனிம வளத்தை கேரளாவுக்கு கொண்டு சென்றதற்காக அந்த 200 லாரிகள் கொள்ளையடிக்க அதை காவல்துறை கைப்பற்றியது. ஆனால் அதற்கு பின்புலமாக இருந்த அந்த அமைச்சரை காவல்துறை இதுவரை கண்டுகொள்ளவில்லை. அதுபோல கிருஷ்ணகிரியை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அங்கு தினமும் 4000 லோடு லாரி கர்நாடகத்திற்கு கற்களை எடுத்துக்கொண்டு செல்கிறது, கனிம வளத்தை. அதற்கு யார் உடன்பட்டு இருக்கிறார் என்பதை அங்கு இருக்கக்கூடிய அந்த லாரிகள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் எடுத்து வைக்கின்றார். ஒரு வயதான அமைச்சர், இப்பொழுது அவருக்கு நீங்கள் இடமும் கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த வயதான அமைச்சர் அதற்கு பின்புலமாக இருந்து கனிம வளங்களை இங்கிருந்து கர்நாடகத்திற்கு தினமும் 4000 லோடு அங்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. கனிம வளத்தை தான் கொள்ளையடிக்கிறார்கள் என்றால் செந்தில் பாலாஜி என்கின்ற ஒரு அமைச்சர் கரூரிலே இருந்தார்.
அவரை மையப்படுத்திய ஒரு செய்தி வருகிறது. எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் வந்துவிட்டோம், மணலை முடிந்த அளவு நீங்கள் கொள்ளையடியுங்கள், யாராவது உங்களை கேள்வி கேட்டால் நான் அவர்களை இந்த வேலையில் இருந்து அப்புறப்படுத்தி விடுகிறேன் என்று சொன்னதாக பதிவு இருக்கிறது பத்திரிகைகளில். திரு இன்பராஜ், மக்களை ஈர்ப்பது யார் அப்படின்னா நீங்க விஜயனுடைய சிறப்புகளை சொல்லலாம், எப்படி இருக்கிறான்னு சொல்லலாம். அதான் நீங்க திமுக எதிர்ப்பை பட்டியலிடுங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுக்கு அந்த மக்களை எப்படி ஈர்க்கிறான்னு சொல்ல காரணங்கள் இல்லையான்னு கேட்கிறேன். மக்களை இதில் திமுகவை எதிர்த்தா, திமுகவை இவங்க இவ்வளவு தூரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக மக்களை ஈர்க்கவில்லை. நாங்கள் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய நாங்கள் மக்களை ஈர்ப்பதற்கான களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது சொல்லுக்கு தான் நான் வந்துட்டு இருந்தேன். நான் கேள்வி கேட்டுறேன். விஜய் வலிமையான தலைவர், மக்களை ஈர்க்கிறார், ஆமா, அப்புறம் 2 தொகுதியில போட்டியிடுறார். இல்ல, இது இந்த கேள்விக்கு பிரதமர் மோடி அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார். பசுமன் முத்துராமலிங்க தேவர் 2 தொகுதியில் போட்டியிட்டு இருக்கின்றார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். இது எல்லாம் தங்களுடைய இயலாமையை பறைசாற்றுவதல்ல, எனக்கு 2 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான களம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு அடையாளம். அதுபோலத்தான் தேவர் அவர்கள் தன்னுடைய ஒரு தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு அதன் பின்பும் வேறொரு வேட்பாளர் நிறைத்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். எனவே 2 தொகுதியில் போட்டியிடுவது என்பது இயலாமையில் நடைபெறுகின்ற களம் அல்ல, அது எங்களுடைய தன்னம்பிக்கையை எங்களால் முடியும் என்பதை நிரூபிப்பதற்கான களம். அதைத்தான் அங்கு நிரூபித்திருக்கிறார். இது பயத்தில் எல்லாம் நாங்கள் அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ஏதாவது ஒரு தலைவரை போய் சொல்லுங்கள், எங்களுடைய தலைவருக்கு கூடக்கூடிய கூட்டத்தில் ஒரு 1/4 பங்கு கூட்டத்தை காசு கொடுக்காமல் கூட்டிவிட்டால் இந்த மேடையிலே பேசுவதை விட்டுவிட்டு நான் சென்று விடுகிறேன். யோகி பாபுக்கு அதே கூட்டத்தை கூட்டி காட்டுங்கள் ஐயா, அதே கூட்டத்தை நீங்கள் கூட்டி காட்டுங்கள், நாங்கள் அமைதியாக நான் இருந்து விடுகிறேன். வரலாறுகளிலே சில விடயங்களை பதிவு செய்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று தமிழக அரசியல் களத்தில் நீங்கள் எப்பக்கம் புரட்டி பார்த்தாலும் விஜய் என்கின்ற மந்திர சொல்லுக்கு கூடக்கூடிய கூட்டம் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லை என்பது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. மக்களை விஜய் அவர்கள் எப்படி ஈர்த்து கொண்டிருக்கிறார் என்பது கேள்வி. இன்று இருக்கக்கூடிய அரசியல் களத்திலே பாருங்கள், ஒவ்வொரு தலைவர்களும் எந்த கோணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. திமுகவை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திலே அவர்கள் தன்னை அரசியல் களத்தில் அடையாளப்படுத்திய பொழுது இன்று அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்கெங்கெல்லாம் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வரலாறு சொல்லும். கருணாநிதி அவர்களோடு இருந்த பேராசிரியர் அன்பர்கள் அவர்களுடைய குடும்பம் இப்பொழுது எங்கிருக்கிறது என்று தேடி பாருங்கள், உங்களுக்கு வரலாறு பதிவு செய்யும். தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக அரசியல் களத்தில் மக்கள் இயக்கம் என்கின்ற இயக்கத்தை நடத்தி சுமார் 22 ஆண்டு காலம் மக்களோடு மக்களாக களப்பணியில் நின்று தன்னுடைய சொந்த காசுகளை எடுத்து மக்களுக்கு செலவழித்து அந்த மக்களுக்காகவே களத்தில் நின்று அந்த மக்களுடைய நன்மைக்காக தான் பார்த்து கொண்டிருந்த தொழிலை விட்டுவிட்டு அந்த மக்களோடு நிற்பதற்காக இன்று எங்களுடைய தலைவர் வந்திருக்கின்றார். இந்த களம்தான் மக்களை அவரை நோக்கி ஈர்க்க வைத்திருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பதை பறைசாற்றுகின்ற பொழுது உங்களுக்கே அது புரியும் என்பதுதான் களம். முதல் சுற்றுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஞானசெல்வன் இன்பராஜ்.